அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் காயில்பட்டினம் கிளை நடத்துகின்ற சாதித்து காட்டுவோம் என்ற நிகழ்ச்சியில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி என்ற தேர்வு வழிகாட்டிக்கான தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தலைப்புக்கு உள்ள செல்வதற்கு முன்னால நீங்கள் எல்லாருமே மாணவர்கள் மாணவிகளாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில நிகழ்வுகளை விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் உள்ள போனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் ஒன்று விளங்கிக் கொள்வது, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இல்லையா, இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லா நிகழ்ச்சியும் போன்றோம் இதுவும் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய செயல் திட்டத்தில் இதுவும் ஒரு செயல் திட்டம் அப்படின்ற அடிப்படையில் இல்லாமல் மாணவர்களுக்கு இந்த கல்வி எவ்வளவு அளவில் நம்மளுடைய சமுதாயத்துக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத உணர்த்துறதுக்காகத்தான், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஒரு மனிதன் கல்வியில் சிறந்து விளங்கணும், அவனுடைய வாழ்க்கை தரம் உயரணுன்ற அந்த அடிப்படையில் நடத்துகிறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பயனுள்ளதாக இருக்கணும், பயனற்றதாக இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கும் பொழுது ஒருத்தன் நல்லா கற்றுக்கணும்னு உட்காந்துருப்பான், ஒரு 4 பேர் அவங்கள அறியாமலே அதை கெடுக்கணும்னு உட்காந்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, நாம ஒன்று பயனடையணும் அல்லது நம்மனால யாராவது ஒருத்தர் பயனடையணும். அப்போ நம்மனால ஒருத்தர் பயனடையணும்னா என்ன, நாம் அமைதி காக்கணும். இது வரைக்கும் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மற்ற இடங்களில் போகும் பொழுது மாணவர்கள் அப்படி இப்படி கொஞ்சம் சலசலன்னு இருப்பாங்க, கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே யாசர் பாய் பேசும் பொழுது நல்ல உன்னிப்பாக யார் எந்த சலசலப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க, பரவாயில்ல சிறந்த மாணவர்களாக இருக்கிறாங்கன்றத நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். சரி, இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஜி மைக் இருக்கா இல்லை இங்கே மாணவர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு? கொஞ்சம் முன்னாடி சேர் காலியாக இருந்தால் உட்காந்துருங்க, பின்னாடி போயிடாதீங்க. ஏன்னா பின்னாடி இருந்து தான் நிறைய கேள்வி கேட்பேன். இல்லை சிந்திக்க வேணாம், ஏதோ யாரோ பேச போறாரு, சரி எதுக்கு அவருக்கு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ கொடுப்பாங்க, நாம் அந்த டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம், அதுக்கடுத்து நம்மளுக்கெல்லாம் சில வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சி வந்திருப்போம். இவங்க என்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்களே அப்படின்ட்டு உங்கள் பாடம் சம்மந்தப்பட்ட கேள்வி நான் கேட்கல. சரியா? மேக்ஸில் என்ன வரப்போகுது? 10th மேக்ஸா? 10th எவ்வளோ பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. மொத்த பேரும் 10th தான் போல இருக்கு. 11th 12th? சரி, ஓகே. 12thலையும் 11thலையும் சயின்ஸ் குரூப் எவ்வளோ பேர் இருக்கீங்க? சயின்ஸ்னா போத் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் பயாலஜி. ஒரே ஒரு ஆள். காமர்ஸ்? சரி, ஓகே, சரி, சந்தோஷம். தம்பி, அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காருல, ஸ்பெக்ஸ் திரும்பி பார்க்குறீங்க பாருங்க, நீங்க தான் திரும்பி பார்க்குறீங்களே, நேவி ப்ளூ ஷர்ட், நீங்க தான் திரும்பி பார்க்காதீங்க. நீங்க இல்ல, ஸ்பெக்ஸ் போட்டு நேவி ப்ளூ. உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார்ல, கிரீன் கலர் ஷர்ட், நீங்களே தான் அவரு. இப்போ இதுக்கு முன்னாடி சகோதரர் கல்வியினுடைய முக்கியத்துவம் பத்தி பேசினார் இல்லையா? பேசினாங்களா இல்லையா? சரி, ஏன் நம்ம படிக்கணும்? இல்லை, இதை சொல்லிட்டீங்கன்னா நிகழ்ச்சிக்குள்ள இலகுவா போயிடலாம்.
இல்ல அவரை பார்க்காதீங்க. அவரை பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். அவரை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ. பேரண்ட்ஸுக்காக தான் படிக்கிறீங்க. புரியல? உங்களுக்காக. அதான் உங்களுக்காக ஏன் படிக்கணும்? ஏன் சம்பாதிக்கணும்? அப்படியே அந்த அந்த டிஷர்ட் அந்த கண்ணாடி போட்டு கன்னத்தில் கை வச்சிருக்கீங்களா, அவர்கிட்ட கொடுங்க. முன்னாடி முன்னாடி. ஆ சொல்லுங்க. அறிவை ஏன் வளர்க்கணும்? சொல்லுங்க, அறிவை ஏன் வளர்க்கணும்? தெரிஞ்சது சொல்லுங்க. நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்து தானே வந்திருக்கேன். அப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்காது. உங்க வயசுல எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? இப்பயும் எனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டா எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஏதோ ஒருத்துல ஒரு விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா இருப்பாங்க, தெரிந்தவர்களா இருப்பாங்க. சொல்லுங்க, ஏன் அறிவை வளர்க்கணும்? வந்துட்டா போயிடலாம், டைம் ஆகுது. அப்படியே மைக்கை வாங்கி இந்த சைட்ல ஹைட்டா ஒருத்தர் சென்டரா உட்காந்துருக்கிறேன், கை நீங்க தான், அவர்கிட்ட கொடுங்க. ஏன் படிக்கணும்? அவங்க சொன்னதெல்லாம் விட்டுருங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. காசு சம்பாதிக்க. அதுதான் அவர் ஏற்கனவே சொல்றாரு, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு. ஏன் வேலைக்கு எதுக்கு காசு சம்பாதிக்கணும்? அப்போதான் வாழ முடியும். வாழ்றதுக்காக சம்பாதிக்கணும், அதுக்காக படிக்கணும். சரி, அங்க பின்னாடி பேரண்ட்ஸ் யார்ட்டையாவது கொடுங்க, கேட்போம். இல்லை, ஏதாவது சலசலப்பா இருந்தா கேள்வி ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் சப்ஜெக்ட் குள்ள போயிருவேன். மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரியில ஒரு ஃபார்முலா சொல்லுங்கன்றவேன். சொல்லுங்க. சரி சரி, அவங்க ஓரளவுக்கு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. யாசர் பாய் சொன்னதை பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப நீங்க யாசர் பாய் சொன்னதை சும்மா பார்த்துருக்கிறீங்க, அப்படிதானே? உள் வாங்கல இல்லையா? சரி, அதாவது இறைவனை கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? கற்றவரும் கல்லாதவரும் சமமா அப்படின்னு நம்மளே கேட்கிறானா இல்லையா? அதே மாதிரி இறைவன் என்ன சொல்றான்? கல்வியை கொடுத்திருக்கோம், அந்த கல்வி கொடுத்தவருக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கிறேன்னு இறைவன் சொல்றான். இது ஒண்ணு. அடுத்தது, நாம கல்வி கற்கும் பொழுது நம்மள மட்டும் இல்லாம, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மட்டும் இல்லாம, நம்மளுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மட்டும் அல்லாமல், நம்மளுடைய சுற்றத்தாருடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்துவது இல்லாம, நம்மளுடைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கை தரவும் உயர்வதற்கு அந்த கல்வி தான் அடிப்படையான விஷயம். இதை படிக்கிறோமா? ஒரு கேள்வி கேட்கிறோம், ஒரு மாணவி கிட்ட கேள்வி கேட்கிறோம், ஏன் படிக்கணும்னு. இதே கேள்விதான். இதே இந்த வாக்கியத்தை ஒரு சிம்பிளா ஒரு நிகழ்வை கொண்டு சொல்றாங்க. எனக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ் பெறுவதற்காக யார்கிட்ட போய் வாங்கணும்? ஜாதி சான்றிதழ் யார்கிட்ட வாங்கணும்? யார்கிட்ட? மாவட்ட ஆட்சியர்கிட்டயா? யார்கிட்ட வாங்குவோம்? வட்டாட்சியர்கிட்ட வாங்குவோம். தாசில்தார், கரெக்டா? வட்டாட்சியர்கிட்ட வாங்குவோம். இந்த தாசில்தார் ஆபீஸ்க்கு நான் போறேன், எங்க அம்மா போறாங்க. கால் கடுக்க பல மணி கணக்கா நிக்கிறாங்க, பல நாட்களாக நடக்கிறாங்க. அவர் 15 நாளைக்குள்ள அப்ளை பண்ணி 15 டேஸ்க்குள்ள கொடுக்கணும். ஆனா 15 நாளைக்குள்ள அவர் கொடுக்கல. கிட்டத்தட்ட பல நாட்களாக பல மாதங்களாக அலையிறாங்க. எனக்கு 10th அப்ளை பண்ணவே முடியாம போயிருச்சு. அப்ப அதிகார வர்க்கத்துக்கு நான் வரணும்னா, என்னுடைய தேவைகளை, என்னுடைய சமுதாயத்துக்கு உண்டான தேவைகளை நான் பூர்த்தி செய்யணும்னா, அந்த அதிகார வர்க்கத்தில் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கணும்ல. ஒரு மக்களுடைய நலனை யார் கருத்தில் கொண்டு அதற்கு யார் இணைந்து வேலை பார்க்கிறாங்களோ,
அவர்கள் எந்த நிலைமையில இருக்காங்க? கல்வியை கற்றவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு கல்வியை கற்றவங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க பல பேர் என்ன பண்றாங்க? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இல்ல, அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய சமுதாயம், எனக்கு பின் வரக்கூடிய தலைமுறைகள் நல்ல பயனடையணும்னா நான் கல்வியில சிறந்து இருக்கணும், நான் அதிகார வர்க்கத்துக்கு போகணும். அந்த அதிகார வர்க்கத்துக்கு போகணும்னா எனக்கு கல்வி முக்கியம், அதனால நான் படிக்கிறேன். இப்போ புரியுதா ஏன் படிக்கிறோன்ட்டு? இதுதான் கல்வின்றது. நம்மளை மட்டும் இல்லாம, நம்மளை சுத்தி இருக்கிறவர்களை மட்டும் இல்லாம, நம்மளுடைய சமுதாயத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி வருவதற்கு இந்த கல்வி முக்கியத்துவமா இருக்கு. அதைத்தான் இறைவனும் சொல்றான். அவர் சொன்னார் அறிவை வளர்க்கணும்னு. அறிவை வளர்க்கறதுக்கு தான் இருக்கு. இப்ப நான் ஒரு பொய்யை ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க, சிந்திப்பீங்களா இல்லையா? இது உண்மையா பொய்யா? இவனுக்கு மைக்கு கொடுத்தாங்கன்றதுக்கு அதை ஓட்டி விட்டு போறானா அப்படின்றத நினைப்போமா இல்லையா? ஒரு நிகழ்வு சொல்றோம்னா அந்த நிகழ்வு நடந்ததா இல்லையான்றத சிந்திப்பதற்கு என்ன தேவை? அறிவு தேவை. அந்த அறிவு வளர்வதற்கு கல்வி தேவை. சரிங்களா? இதுக்காகத்தான் படிக்கிறோம். சரி, அது எப்படி படிக்கணும்? வாயால படிக்கணும், புக்கை கையில் எடுக்கணும். அடுத்த பதில் இதான் வரும். ஸோ இந்த கல்வி எப்படி படிக்கணும்ன்றது இருக்குல்ல, எப்படி படிக்கணும்னா புரிஞ்சு படிக்கணும். சொல்லக்கூடிய விஷயத்தை, அந்த கான்செப்டை உள்வாங்கி படிக்கணும். எப்படி உள்வாங்கி படிக்கணும்? அதாவது நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்றோம், வயிறு ஃபுல்லா என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். போய் வாமிட் பண்ணிடுறோம். வயிற்றுல ஏதாவது இருக்குமா? அதுதான் மனப்பாட கல்வின்றது. நல்ல உள்ள பைகாட் பண்ணி உள்ள மக்க பண்ணி உள்ள ஏத்திடுறது. ஏத்திட்டு அடுத்து எல்லாம் எங்க போய் வாந்தி எடுத்துடுறோம்? எங்க போய் வாந்தி எடுக்கிறோம்? எக்ஸாம்ல பேப்பர்ல வாந்தி எடுத்துடுறோம். வருவான், சில பேர் இருப்பான், நல்ல மக்க அடிக்கிறவன்லாம் பார்த்துருக்கலாம், 100க்கு 98 எடுத்திருப்பான். 2 மார்க் எங்கேயோ குறைச்சிருப்பாங்க. பேப்பரை தூக்கிட்டு வருவான், இங்க இஸ், இங்க வாசு, இங்க இன்வெர்டட் கம்மா, ஃபுல் ஸ்டாப் எல்லாம் கரெக்டா இருக்கு. இருக்கட்டும், நீங்க வேணா புக்கை எடுத்து பாருங்க. அதுல 98வது பக்கத்துக்கு போங்க, 3வது பேராகிராஃப் போங்க, 2வது லைன்ல பாருங்க. இந்த நான் சொன்னது இல்லைன்னா நீங்க எனக்கு மார்க்கை குறைச்சிக்கங்க. இந்த அளவுக்கு பைஹார்ட் பண்ணிருப்பான். இந்த நபரை வைத்துக்கலாம். சரிங்களா? இந்த பைஹார்ட் பண்ணக்கூடிய அதனுடைய நிலை எப்படி இருக்குன்றத பின்னாடி பார்க்கலாம். அதாவது ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நல்ல 2 பேர் வராங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க தான். அந்த இன்ஜினியரிங்ல நம்மலாம் இப்ப 98%, 99%, 96% சொல்றோம் இல்லையா? இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து 99% சொல்ல மாட்டாங்க, 9.6, 9.8 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ 9.8% வாங்கின ஒரு மாணவி வராங்க. இன்னொருத்தர் நம்பால் வராரு, 5.6% வாங்கியிருக்காரு. 2 பேத்துக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ வைக்கும் போது ஒரு சிம்பிளான கேள்வி. பி படிச்சாங்களே, பிசிக்ஸ் மேக்ஸ்ல கொஞ்சம் நல்ல ஸ்டஃபா இருப்பாங்க. ஸ்டஃபானா நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க. அந்த நாலேஜ் பிசிக்ஸும் மேக்ஸும் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அப்படி வச்சுக்கலாம். அப்போ பிசிக்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நியூட்டன்ஸ்னுடைய 3rd லா, நியூட்டனுடைய 3ஆம் விதி பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல்ல யார்கிட்ட கேட்கிறாங்க? இந்த 9.6% வாங்கின அந்த மாணவ, அந்த பெண்மணிட்ட கேட்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்கலாம், நியூட்டன்ஸ்னுடைய 3rd லா எந்த ஸ்டாண்டர்ட்ல வருது? புரியல? 10th வருது. கரெக்டா? 10th வருதா? எதுல வருது? பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் எதுல? 9th-லயா 10th-லயா? சரி, அங்க ஒருத்தர் இல்லங்கிறாரு, ஒரு தம்பி. இல்ல இல்லப்பா 10th வரல, 10th தான் வருதா? இப்போ உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுதா? கரண்டா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கே அது 10th வருதா 9th வருதா? அதுல வேற ஒருத்தர் வந்து திரும்ப நம்மளை கேள்வி கேட்டுருவாரா, நீ எந்திரிச்சு சொல்லுன்னு சொல்லிடுவாரா, அப்பெல்லாம் தோணுது. சரிங்களா? அதனால அந்த மாதிரி சப்ஜெக்டுக்குள்ள ரொம்ப டீப்பா கேள்வி கேட்க வேணாம். இப்ப நீங்க கரண்டா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அது எந்த
வகுப்புல வருதுன்றத, எந்த கிளாஸ்ல நம்மளுக்கு வருதுன்றது நமக்கே ஒரு ஐயப்பாடா இருக்குது இல்லையா? அப்ப அவங்க 10th +2 டிகிரி 4 வருஷம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் முடிச்சிட்டு 6, 7, 8 வருஷம் முடிச்சிட்டு போறாங்க. அதாவது நான் சொல்றது 9th இருந்து சொல்றேன். அவன் மொத்தமே 8 வருஷம் படிக்கல. 9th இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் முடிச்சிட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கிறது சிரமம் தானே, சிரமம் தானே. இப்ப என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உங்க டீச்சர் இங்கிலீஷ்ல என்ன நடத்தினாங்க அல்லது 5th ஸ்டாண்டர்ட்ல என்ன போயம் வந்துச்சுன்னு கேட்டா நான் சொல்லுவேனா? சொல்ல தெரியுமா? கஷ்டம் தானே, சிரமம் தானே. சிரமமா இல்லையா? சிரமம். அப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க? சொல்ல முடியாதுல்ல. இது ஒரு முட்டாள்தனமான கேள்வியா தான் இருக்கு. சரி, அடுத்து ஒருத்தர் வராரு, 5.6 வராரு. அவர்கிட்ட இதே கேள்வியை கேட்கிறாங்க. அவரு அழகான முறையில பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்கிட்ட ஒரு பால் இருக்கு மேடம், என்கிட்ட ஒரு பால் இருக்கு, நான் தூக்கி செவுத்துல அடிக்கிறேன், திரும்ப அது என்கிட்ட வந்துருச்சு. அப்ப என்ன மேடம்? நான் ஒருத்தனை கிள்றேன், திரும்ப அவன் என்ன பண்ணுவான்? கிள்ளுவான்ல. அப்போ ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுல. அப்ப அது என்னது? அது இருக்கா? இதத்தான் அவர் கேட்கிறார். கேள்வி கேட்டது ஒருத்தர், பதில் சொல்ல வந்தவர் ஒரு நிகழ்வை சொல்லி அவங்களையே பதில் சொல்ல வைக்கிறார். கேள்வி கேட்டவங்களே என்ன பண்றாரு? பதில் சொல்ல வைக்கிறாரு. அப்ப யாருக்கு வேலை கிடைச்சிருக்கும்? யாருக்கு புரியல? அந்த 5.6க்கு வேலை கிடைச்சிருக்கும் இல்லையா? ஏன் வேலை கிடைச்சது? புரியல. அடுத்த இதுக்கு சொன்னா அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்களான்னு யோசிக்கிறீங்க. அதெல்லாம் இல்ல. அவரு புரிஞ்சு படிச்சிருக்காரு. அதுக்காக மார்க் நல்லா வாங்க கூடாதான்னு நம்ம சொல்லல. அப்ப இந்த நிகழ்ச்சியினுடைய பேரே போயிடும், அதிக மதிப்பெண் பெறுவது எப்படின்றதே போயிடும். அதாவது நம்மளுடைய மார்க் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. ஆனா நம்மளுடைய மார்க் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த படிகளை நம்ம கொண்டு செல்றோம் இல்லையா? அதுக்கு நம்மளுடைய மார்க் அந்த படிகளை உயர்த்துவதுக்கு தீர்மானிக்கும். அங்க நிக்கும் அந்த மார்க். சரிங்களா? அந்த மார்க்க கூட நாம புரிஞ்சு படிக்கிறதுல இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆனீங்கல்ல, நியூட்டன்ஸுடைய லா 10th 9th 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு புக்ல 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கு. நியூட்டன்ஸுடைய லா 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இருக்கு சயின்ஸ் புக்ல. இப்ப 10th வந்தவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுல. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் படிச்சிருக்கோம். அப்ப நம்மளுடைய படிப்பு இப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிற நிலையில தான் இருக்கு. சரிங்களா? இது எப்படி படிக்கலாம்ன்றது உள்ள போகலாம். இப்போ இந்த படிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சார் மேக்ஸுக்கு தான் ஃபார்முலா, படிக்கிறதுக்குமா ஃபார்முலா? அந்த மேக்ஸை கண்டுபிடிச்சவன் எவன் இன்ன வரைக்கும் எங்க கையில மாட்டினானா என்ன பண்ணணும்னு தெரியாம அலையறான். ஒரு சிலருக்கு இருக்கும். மேக்ஸ் எடுக்கிற மேக்ஸ் டீச்சரை கண்டாலே சில பேருக்கு பிடிக்காது. அவன் வரான், என்னத்தையோ போர்டில் போடுறாங்க, இதை பார்த்துட்டு அவன் பாட்டு கத்திட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை கிடைச்சா ஒரு தனிப்பட்ட முறையில் மேக்ஸை கண்டுபிடிச்சவன் யாராவது வந்தானா அவனை வெளுத்து கட்டிடுவோம். சரியா? அந்த படிக்கிறோம் இல்லையா? சரி, இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா பேர் என்ன தெரியுங்களா? PDCA ஃபார்முலா. PDCA சைக்கிள்னு சொல்லுவாங்க. PDCA சைக்கிள். உடனே யாராவது மொபைல் வச்சுதான் டக்குன்னு போவோம். சொல்றது உண்மை. இப்பெல்லாம் அறிவு, அங்க அவர் சொன்னார்ல அறிவு, அதான் அது. ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லும் போது கரெக்டா ஒருத்தர் தேர்ந்தெடுத்து கரெக்டா சொல்றாரு, கூகுள்ல போய் சர்ச் பண்றாரு. இப்போ PDCA சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ PDCA என்னன்னு தெரியுமா? அதோட அப்ரிவேஷன் என்னன்னு தெரியுமா? PDCA அப்ரிவேஷன் சொல்லிருங்க. நீங்க என்ன அப்பப்போ பாக்குறீங்க, ஏன்னா நீங்க எனக்கு போக்கஸா நீங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்க, அதனால அந்த சைட்ல வருது கண்ணு. PDCAன்றது P ஃபார் பிளான். பிளான்னா என்ன? திட்டமிடல். சரியா? D ஃபார் டூ, செய்யறது. C ஃபார் செக். நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்ல, அது செய்யறோம்ல, அது கரெக்டா இருக்கான்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது. A ஃபார் ஆக்ஷன். எங்க போய் யாரையும் போய் அடிச்சுட்டு வரதில்லை, நேரா உங்களுடைய பேப்பர்ல கொண்டு போய் எக்ஸாம்ல காட்டுறது. சோ இதான் PDCA. Pனா என்ன? Dனா? Cனா? Aனா? சரி, இப்ப எப்படி உங்களால சொல்ல முடியுது? புரிஞ்சு படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இங்க உட்காந்து கான்சென்ட்ரேட். அடுத்து நம்மள கேள்வி கேட்டுருவாங்களோ என்னவோன்னு கான்சென்ட்ரேட் பண்றீங்க. எல்லாருக்குமே ஒரே அளவு மூளையை தான் இறைவன் கொடுத்திருக்கான்.
இவங்களுக்கு ஒரு 10% அதிகமா, அவருக்கு ஒரு 100 கிராம் கம்மியா, அவருக்கு ஒரு 300 கிராம் அதிகமா அப்படிலாம் கொடுக்கல. எல்லாருக்கும் இறைவன் பாரபட்சம் இல்லாமல் ஒரே அளவு மூளையை தான் கொடுத்திருக்கிறான். யாரு எப்படி யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிறான்றதுல இருக்கு, எப்படி பயன்படுத்துறாங்கன்றதுல இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, எல்லாம் கவன சிதறல்னு வருதா, கான்சென்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதா. டிஸ்ட்ராக்ட் எப்படி ஆகுது, எதனால ஆகுது, எதனால ஆகுது? சைத்தானால ஆகுது. அந்த சைத்தான் நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, என்னது அது? என்னது? என்ன நம்ம கையில ஒண்ணு இருக்கே, போன், தெரியுதுல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதுல உட்காந்தா நம்ம கை இப்படி போயிரும். போகுதா? போனோன்னு என்ன பண்ணுவோம், திடீர்னு நைட்ல கத்துவான். ஒரு ஸ்ட்ரீட்ல நாங்க ஒரு வசூலுக்காக போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா சவுண்ட் வருது, டேய் புறா புறா புறா, அவனை அடி அடி, அவனை சுற்று ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு. எங்க இருந்து திரும்பி எங்க சுத்தி பாக்குறோம், எங்கேயும் தெரியல. எங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு மேல ஏறதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு 30 பேர் உட்காந்துருக்கான். ஒருத்தர் 2 பேர்லாம் இல்ல, இது விளையாட்டுக்கோ ஒரு காமெடிக்காகவோ இல்ல, போற போக்குல சொல்லிட்டு போகணும்னு இல்ல, பாக்குறோம் ஒரு 30 பேர் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கான். இந்த மொபைலை நம்ம பயன்படுத்துறோம்ல, இப்ப மொபைலுடைய இது எப்படி ஆயிடுச்சுன்னா பெரியவங்க வரைக்குமே போயிருச்சு. அந்த மொபைலை விட்டு ஒரு 2 செகண்ட் கூட நம்மளால பிரிஞ்சிருக்க முடியாது. எங்க ரெஸ்ட் ரூம் டாய்லெட் போற நேரத்துல கூட அவனால மொபைல் பிரிஞ்சிருக்க முடியல. அங்கேயும் போய் மொபைல் எடுத்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருப்பான். சில பேர் இருப்பாங்க, எனக்கு பேப்பர் படிச்சாதான் ரெஸ்ட் ரூமே போக முடியும், அதனால நான் வந்து பேப்பர் அங்க உட்காந்து படிக்கிறேன். இப்ப அந்த அளவுக்கு மொபைல் நம்மளோட ஒட்டி உறவாட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை விட்டு மொபைல், யாராவது ஒருத்தர் மொபைல் இல்லாம நான் ஒரு நாள் முழுக்க இருந்துட முடியும் அப்படின்னு அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். திங்க் பண்றதே நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல இருந்து நம்ம வர வரைக்கும் நம்ம கையில மொபைல் இல்லாததே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை. வந்தோடனே கேட்போம், நான் ஸ்கூலுக்கு தானே போயிட்டு வந்தேன், 8 மணி நேரம் நான் ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், 8 மணி நேரம் மொபைல் இல்லாம இருந்திருக்கேன், வந்து ஒரு அரை மணி நேரம் மொபைல் கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு சண்டையெல்லாம் போடுவோம். அதனால நம்மளுடைய கவன சிதறல் காரணமாகத்தான் உங்களுக்கு எதையும் புரிஞ்சு படிக்க முடியல. இந்த சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு என்ன தெரியுமா காரணம், மனப்பாடம் பண்ண வராது. அவனுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சாதான் அவன் படிப்பான். அந்த கான்செப்ட் அவன்கிட்ட கேள்வி கேளுங்க, அவனை தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்பினாலும் அவன் சொல்லுவான். இப்ப இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, உட்காந்து அப்படியே பாக்குறோம் மொபைல்ல. இப்ப அது கூட ஏதோ இது மாதிரி கிராஃப் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு, அதுல கூட போட ஆரம்பிச்சிட்டான். உட்காந்து அப்படியே பாக்குறோம், எந்த நேரத்துல எவன் எப்ப 6 அடிச்சான், எவன் வந்து பவுலிங் ஒழுங்கா போடல, இவன் ஒழுங்கா போடாதனால பால் என்ன ஆச்சு, அடுத்து இவன் ஏன் அவுட் ஆனா, இவனுக்கு என்ன கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆச்சு, அவனுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் நம்ம வச்சிருப்போம் எங்க மிஸ் ஆச்சுன்னு. இத ஒரு 2 நாள் சென்று, நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 1 டே மேட்ச் நடந்ததுல, அதுல ஏன் அவன் ஒழுங்கா விளையாடலன்னு கேட்டா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அந்த கதையை சொல்ல முடியுதா இல்லையா? அவன் பேட்டை தூக்குனதுல இருந்து, நடந்து வந்ததுல இருந்து, அவன் பேட்டை லேண்ட்ல வச்சதுல இருந்து, அவன் அவுட் ஆகி வெளியே போற வரைக்கும் இல்ல நம்மளால சொல்ல முடியுது இல்ல. அது எப்படி சொல்ல முடியுது? அதுல கான்சென்ட்ரேஷன், அதை விருப்பப்பட்டு படிக்கிறோம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் முன்னாடி அமைச்சிட்டு பேரண்ட்ஸ் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க கடைசியில் இருக்கும் பொழுது அவங்க கவனிக்கிறது கொஞ்சம் சிதறும், கவனச்சிதறல் ஏற்படும். அதனால பேரண்ட்ஸ் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை முன்னாடி உட்கார வைங்க. சரி, போகலாம். அவங்க மாறி உட்காரட்டும், நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ அப்போ கான்செப்ட் என்ன பண்ணணும், புரிஞ்சு படிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த PDCA சைக்கிளுக்கு வந்துருவோம். இப்போ சொன்னீங்கல்ல பிளான் பண்றீங்க, இன்னும் எத்தனை நாள் எக்ஸாமுக்கு இருக்கு? இப்போ நடக்கிற பிராக்டிகல்லாம் தவிர்த்துருங்க, பிராக்டிகல்லாம் விட்டுறலாம். எத்தனை நாள் இருக்கு எக்ஸாமுக்கு? 12க்கு 18 days, 10க்கு
எவ்வளோ 40 days இருக்கா, அப்படி கொஞ்சம் அடிச்சு விடுவோம். இவங்களுக்கு 8 18னா நம்மளுக்கு 40, சரியா? சரி ஓகே, ஒரு தோராயமா வச்சுக்கோ, 40 நாள் இருக்கு. அப்போ உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? 5 சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ டிவைடட் பை 40 days டிவைடட் பை எத்தனை சப்ஜெக்ட் அதை போடுங்க. போட்டால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நாள் வருது? 8 நாள் வருது. 8 நாள் இல்லாமல் படிப்போம். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு தான் புக்கை தருவோம். சில பேர் இருப்பான், ஏன்னா நாளைக்கு நானுமே அப்படி தான் இருந்திருக்கோம். புக்கை எடுக்கும் போது 10 நாள் இருக்கும். 10 நாள் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நாள் போவோம். சரி, அடுத்த நாள் வரும், இன்னும் 8 நாள் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நாள் போவோம். அடுத்து இன்னும் 7 நாள் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நாள். இப்படியே கிரவுண்டுக்கு போய் 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 கடைசியில் என்ன ஆகும்? அடுத்த நாள் வந்துடும். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. காலையில் ஈவினிங் கூட உட்காந்து படிச்சிடலாம். ஈவினிங் வந்துடும், அப்பதான் பதறும். அப்போ கூட நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் பதறாது. எப்பயுமே எல்லாமே கெத்தா வர்றதை பார்த்துக்கலான் இருப்போம். பொம்பளை பிள்ளைங்க வேணா பதட்டத்தோடு படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க ஆம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருந்தோம்னா வீட்டில் இருக்க மாட்டோம், மேக்சிமம் வெளியே போயிடுவோம். அதனால படிக்கலனாலும் வந்தா கூட ஒரு 2 திட்டோட போயிடும். பொம்பளை பிள்ளைங்க வெளியே போக மாட்டாங்க, வீட்லயே இருப்பாங்க. அப்போ அவங்கள வேலை பார்க்க சொல்லுவாங்கல்ல. சும்மா இருந்தாங்கன்னா பாத்திரம் கழுவணும், இல்லை வீட்டை பெருக்கணும், இல்லை துணி ஏதாவது பண்ணணும். அதுக்காகவாவது புக்கை தூக்கிட்டு உட்காருவாங்க, வீட்டில் வேலை சொல்லக்கூடாதுன்னு. அதனால நம்மளை விட ஒரு 2 கேள்வி அதிகமாக படிப்பாங்க, சரியா? அதனால தான் அவங்க கொஞ்சம் மார்க்கில் முன்னேறி வராங்க. சரி, இப்போ பிளானுக்கு வருவோம். 8 நாள் இருக்கா? 8 நாள்னு பிரிச்சுக்கிட்டோமா? சரி, இதில் என்ன பண்ணணும்னா, எது ஹார்டான சப்ஜெக்டோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, எது ஹார்டான சப்ஜெக்டோ, கஷ்டமா இருக்கோ அந்த சப்ஜெக்டை முதல்ல எடுக்கணும். அந்த சப்ஜெக்ட் எடுத்துடுறோம். எனக்கு சோசியல் கஷ்டமா இருக்கு, சோசியலை நான் முதல்ல எடுத்துட்டேன், சரியா? இதுல எந்த சாப்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ, ஈஸியா இருக்கோ, சரியா? எந்த சாப்டர் ஈஸியா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்க சாப்டரை படிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கஷ்டமான இருக்க சப்ஜெக்டை முன்னாடி எடுக்கணும். அந்த சப்ஜெக்ட்ல எது ஈஸியான சாப்டரா இருக்கோ அதை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் படிக்கணும், சரியா? இப்போ இதை பிளான் பண்றோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கலாம்? சப்ஜெக்ட் பிளான் பிரிச்சுட்டோம், எடுத்துட்டோம். சோசியல் எனக்கு கஷ்டமா இருக்கு, எடுத்துட்டேன். அதுல எனக்கு ஈஸியா ஜியோகிராஃபி இருக்கு அல்லது சிவிக்ஸ் ஈஸியா இருக்கு, சிவிக்ஸை ஃபர்ஸ்ட் படிக்க போறேன். கடைசியில தான் ஹிஸ்டரி படிப்பேன். எப்பவுமே ஹிஸ்டரி தூக்கம் வரும், பாடம் எடுக்கும் போது கூட தூக்கம் வரும். அதனால ஹிஸ்டரியை நான் கடைசியில தான் படிப்பேன். தூங்குறது தான் அப்புறம் கடைசியில தூங்கிக்கலான்ட்டு. இப்போ எடுத்தாச்சு, இதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும்ன்ற பிளான் இருக்குல்ல, எவ்வளவு நேரம் படிக்கணும்? 1/2 மணி நேரம் போதும். ரொம்ப சூப்பர் பவரா இருக்கார் போல இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கலாம்? நீங்க தான் சொல்லுங்க, உட்காந்தே சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. எவ்வளவு நேரம்? கரெக்டா சொல்லிட்டாரு, 5 மணி நேரம் தான். இல்ல ரொம்ப நேரம் போகுமான்னு பார்த்தேன், அவரே சொல்லிட்டாரு ஆன்சரை. 5 மணி நேரம் தான். அந்த 5 மணி நேரம் எப்படி படிக்கணும்? கான்சன்ட்ரேட்டா படிக்கிறோம். அந்த 5 மணி நேரத்தை எப்படி படிக்கலாம்? கண்டினியூஸா 5 மணி நேரம் படிக்கலாமா, இல்ல பிரிச்சு பிரிச்சு படிக்கலாமா? நீங்க சொல்லுங்க. ஸ்பெக்ஸ் நீங்களே தான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களே, கிரீன் கலர் ஷர்ட் பக்கத்துல இருக்கீங்களே, சொல்லுங்க. எப்படி வேணாலும் படிக்கலாம், அவங்க இஷ்டம், சரியா? இந்த 5 மணி நேரத்தை காலையில 2.5 மணி நேரம், ஈவினிங் 2.5 மணி நேரம் படிக்கலாம். ஏன்னா நீங்க இந்த ஸ்கூல் போறீங்கல்ல, ஸ்கூல்ல நான் ரிவிஷன் பண்ணிக்குவேன், எனக்கு அங்க ரிவிஷன் ஆயிடும். அந்த ரிவிஷன் கதையெல்லாம், ஸ்கூல்ல நடக்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும், சரிங்களா? என்ன பண்ணுவோன்னு தெரியும். டீச்சர் உட்காந்துருப்பாங்க, நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அழகா ரிவிஷன் பண்ணலான்னு புக்கை திறப்பீங்க. அப்பதான் பக்கத்துல இருக்கிறவன் நேத்து என்ன கதைன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் ஃப்ரீ ஃபயர்ல என்ன பண்ணோன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் ஏன் இது பப்ஜிக்கு நேத்து நைட்டு விளையாடல, இல்லடா நான் தூங்கிட்டேன்டா ஒரு சொல்லுவான், நான் நேத்து கடைக்கு போனேன், இதை வாங்க போனேன், அதை வாங்க போனேன். அப்படியே என்ன ஆயிடும்? கதை போக ஆரம்பிச்சிடும். அதனால அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை வீட்டில் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஏன்னா வீட்டில் நம்ம படிக்க மாட்டோம். டைம் கிடைச்சா பேட்டை தூக்கிக்கிட்டு கிரவுண்டுக்கு போவோம். இப்போ அந்த பேட்டு தூக்குறன்ற கதையே போயிருச்சு. எல்லாருக்கும் உட்காந்த இடத்துல மொபைல் இருக்கு, எல்லார் வீட்லயும் மொபைல் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த சைத்தான் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆக்சுவலி மொபைலை சைத்தான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மொபைல்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு.
இல்ல இறைவன் நம்ம கிட்ட வந்து நல்ல விஷயத்தையும் கொடுத்துருக்கான், கெட்ட விஷயத்தையும் கொடுத்துருக்கான். ஆனா நம்ம அதிகப்படியா எதுல கான்சென்ட்ரேட் பண்றோம்? கெட்ட விஷயத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்றோம், நல்ல விஷயத்தை உள்ள எடுத்துக்கிறது இல்ல. சரியா? அதனால அதுல நம்ம கான்சென்ட்ரேட் கொண்டு போயிடுவோம். வீட்டில் இருக்கிற நேரம் காலையில 2.5 மணி நேரம் படிக்கலாம்னு சொல்லியாச்சா? எத்தனை பேர் சுபு தொழுகுவீங்க? நமக்கு தெரியாது, கிளையில ஷரீப் பாய் இருக்காரு, அவருக்கு தெரியும் எத்தனை பேர் வரீங்கன்ட்டு. சரிங்களா? அதை விட எல்லாத்த விட மிகப்பெரிய ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால பார்த்து கரெக்டா சொல்லணும், சுபு தொழுக எத்தனை பேர் வரீங்க? சரிங்களா? கை கீழே போடுங்க. இப்பயே நம்ம எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர், எப்ப எந்திரிக்கணும்ன்ற கேள்வி கேட்டுடலாம். ஏன்னா நம்ம டைமை சொன்னோம்னா சில பேருக்கு மிட் நைட்டா இருக்கும். இந்த டைம் மிட் நைட்ல எந்திரிச்சு படிக்க சொல்றீங்களே அப்படின்னு இருக்கும். காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4:30 மணிக்கு அலாரம் வச்சிருங்க. அந்த அலாரத்துக்கு 10 இது வச்சிருப்பான், ஸ்விட்ச் வச்சிருப்பான். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் ரிங் ஆகிட்டே இருக்கும். இல்லை அதை அப்படி ஆஃப் பண்ணி விட்டு படுப்பான் ஒவ்வொன்றா. அதெல்லாம் வேணாம். 4:30க்கு எழுந்துருங்க. எழுந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ரிலாக்ஸா நல்ல புக் எடுத்துக்கிட்டு, எங்கேயும் சாய்மானம் கிடைக்காம, ஏன்னா சாய்மானம் கிடைச்சா அடுத்து அப்படியே நகழ்வோம். கொஞ்சமா புக் இப்படி வரும், கடைசியில் இப்படி வந்துடும். என்னன்னு பார்த்தா என்னடான்னு கேட்டால் அது அப்படியே மேலே ஏறுதுமா, மண்டையில் ஏறுதுன்னு. இவன் ஆல்ரெடி போயிடுவான், அங்கே சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்ன கிடைக்குதோன்ட்டு. சரியா? அந்த மாதிரி இல்லாம அப்படியே போயிடும், கீழே போயிடும், பாடி கீழே போயிடும், புக்கும் மூஞ்சிக்கு மேலே வந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அழகா வந்து உக்காந்து புக்கை 5 மணிக்கு எடுத்தோமா, கரெக்டாக 7:30 மணிக்கு புக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே உங்களுடைய காலை வேலையை, காலை கடன்களை முடிக்கிறது, குளிக்கிறது, துவைக்கிறது, சாப்பிட்றது, ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். 7:30 மணிக்கு புக்கை மூடி வச்சிடுங்க. அதே மாதிரி ஈவினிங் 5 to 7:30, அல்லது ஸ்கூல் முடிச்சே நான் 5:30க்கு தான் வரேன், 6 to 8:30, அவ்வளோதான். 8:30க்கு மேலே நீ புக்கை எடுத்து என்னதான், சில பேர் சொல்லுவாங்க நான் நைட்டில் படித்தாதான், விடிய கண் முழிச்சு படித்தாதான்னு. நாங்கள் ஹால் சூப்பர்வைசிங் போகும்போது பார்ப்போம், ஃபுல்லாக தூங்குவான். பப்ளிக் எக்ஸாமில் காலைல தூங்குவான். என்னடா நான் நைட்டு ஃபுல்லாக படித்தேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக படிச்சது எழுத வேண்டியது என்னடா, அதான் தூக்கம் வந்துருச்சுல்ல. நைட்டு ஃபுல்லாக படிச்சிருக்கான், காலையில் தூங்கிவிட்டான். அப்போ வீட்டில் என்ன தெரியும்? வீட்டில் அதுக்கு ஒரு கதை வச்சுருப்பான், ஏன் மார்க் வரலன்னா. திருத்தினவங்க வந்து ஏதோ சரியாக திருத்தலை, அவங்களுக்கு ஏதோ எங்கேயோ கோவம் போல இருக்கு, வீட்டில் ஏதோ கோவம் போல இருக்கு, அதை கொண்டு வந்து என் பேப்பரில் காமிச்சிரு. இந்த கதையெல்லாம் வேலையாகாது. அது வேணா சில பேர் ஆண் பிள்ளைகள் சொன்னால் அம்மாக்கள் நம்புவாங்க அப்படியே. ஆமாம், புள்ள பாவம் கரெக்டாக எழுதுனா, அவங்க ஏதோ திருத்தினதில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு. ஏன்னா திருத்துறவங்களாம் மண்டையில் ஒன்றும் இல்லாமல் திருத்துறாங்கல்ல. அதனால அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் அந்த நைட்டில் கண் முழிச்சு படிக்கிறது, அது உடல் ரீதியாகவும் நம்மளுக்கு பலகீனமாக்கும். நைட்டில் நம்ம தூக்கம் இல்லாமல் கண் முழிப்பது நம்மளுக்கு உடல் ரீதியாகவும் அது பலகீனமாக்கும். அதனால 8:30 ஆயிடுச்சா, புக்கை மூடி வச்சோமா, சாப்பிட்டோமா, படுத்தமான்னு இருக்கணும். ஸோ இது உங்களுடைய படிக்கிறதுக்கான பிளான். ஒவ்வொரு 45 மினிட்ஸ் ஒன்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன பிரேக். ஸ்கூலில் பிரேக் இருக்குல்ல, ஒரு 45 மினிட்ஸ் தானே ஒரு பீரியட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்துடுறாங்கல்ல, 40 மினிட்ஸ் ஆர் 45 மினிட்ஸ். அப்போ உங்களுக்கு அந்த ரிலாக்ஸ் கிடைக்குதுல, அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் டீச்சர் கிராஸ் ஆகுது. சில பேர் ஸ்கூல்ல எல்லாம் இருப்பாங்க, இந்த டீச்சர் வெளியே போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டீச்சர் வந்து நின்றுவாங்க, நீ வெளியே வாமா நான் உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி. அப்பெல்லாம் இல்லை, ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் கொடுங்க. இடையில சொல்லும் போது அது முட்டாள்தனமா இருக்கும். தண்ணி குடிக்கணும் ஒவ்வொரு 40 மினிட்ஸ் ஒன்ஸும். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கிறீங்கல்ல, இந்த அமைதியாக உட்காந்துருக்கும் போது நம்மளுடைய உடம்புல இருந்து கிட்டத்தட்ட 40% ஆஃப் எனர்ஜி வெளியேறும். அந்த எனர்ஜியை உள்ள எடுக்கணும்ல, அதுக்காக போயிட்டு எடுத்துட்டு வந்து ஒரு 4 தட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் கூடாது. சரிங்களா? ஜஸ்ட் தண்ணி, 1 டம்ளர் தண்ணி குடிச்சா போதும். சில பேர் சொன்னோன்னு அப்படி இருப்பாங்க, அம்மாவை போட்டு வேலை வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, படிக்கிறியான்னு. அதனால அவங்கள ஜூஸ் அது இதுன்னு, இப்போ இதை கொண்டு வாமா, அங்கே சொன்னாங்க, அங்கே நான் கேட்டேன், அங்கே நடந்துச்சு, அதெல்லாம் வேணாம். தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு படிச்சா போதும்.
சரிங்களா? ஏன் சொல்றோம்னா நம்மளுடைய பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கும். பாடி ஹீட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பிரெயினுக்கும் அந்த ஹீட்னஸ் காட்டும். அதனாலதான் நம்மளுக்கு சில மெமரைசேஷன் பண்ணும்போது சில விஷயங்களை உள்ளார்ந்து நம்ம எடுக்கும் போது அது எடுக்காது. சொல்லுவோம் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்னு. அந்த பொய் எவ்வளவு நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோன்னு தெரியாது. வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் மூளையெல்லாம் வளராது, பெருசாகிக்கிட்டே போகாது. ஏன்னா வளர்ந்தா மண்டை வெடிச்சு போயிரும்ல அதனுடைய அளவு. மூளையெல்லாம் வளராது. அந்த காய்க்கு உண்டான அந்த வெஜிடபிளுக்கு ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கு. அந்த குளிர்ச்சி தன்மை நம்ம பாடியை வந்து பாடியினுடைய ஹீட்டை வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணோம். பாடி ஹீட் ரிடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹீட்டும் கொஞ்சம் ரிடியூஸ் ஆகும். அதனாலதான் அந்த வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்லி அதை நம்மளை நம்ப வச்சிருக்கேன். நாமளும் சில நேரத்தில் சில இலை தலையெல்லாம் கூட மேய்ஞ்சிக்கிறோம், சரி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். சரிங்களா? அதனால அந்த இதுக்கு போக வேண்டாம். 40 மினிட்ஸ் ஒன்ஸ் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. பிசிக்கலா நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கணும். பிசிக்கலா எக்ஸசைஸ்னா எதையும் பிடிச்சி தொங்குறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் வாக்கு, நம்மளே நமக்கு உண்டான தண்ணி எடுத்துட்டு போய் குடிக்கிறது. சில பேர் படிக்க உட்காந்தோம்னா நமக்கு அனைத்து வேலைகளையும் உட்கார்ந்த இடத்துல நம்மளுடைய அம்மா வந்து செஞ்சணும், இல்ல அப்பா செய்யணும், யாராவது ஒருத்தர் செய்யணும்ன்ற மாதிரி இருப்போம். அப்படி இல்லை, பிசிக்கல் ஒர்க் இருந்தாதான் நமக்கு வந்து என்ன ஆகும், கொஞ்சம் எது எடுத்தாலும் நம்மளால உள்ளார்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். அதே மாதிரி படிக்கும் போது பக்கத்துல கண்டிப்பா ஒரு நோட் பேட் இருக்கணும். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கல்ல, நான் ஒரு மேக்ஸ்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். எங்க நோட் பண்ணுவீங்க? மைண்ட்ல நோட் பண்ணிப்பீங்களா? மொபைல்ல நோட்ஸ் எடுத்துப்பீங்களா? இருக்கு சார், மொபைல்ல நோட்ஸ் இருக்கு சார். திரும்ப ரீகால் பண்ணணும்ல, அப்படியே மைண்ட்ல வச்சிருந்து திரும்ப போய் ரீகால் பண்ணிடலாமா? ரீகால் பண்ண முடியுமா? 100 வார்த்தைகள் உங்க மைண்ட்ல வந்துச்சுன்னா வீட்டுக்கு போகும் பொழுது அது 10 அல்லது 5 வார்த்தைகள் தான் இருக்கும். மீதி 95 வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்க நோட்ஸ் தான் ரிமெம்பர் பண்ணும். நான் உங்கள்கிட்ட இங்க வந்து 2 மணி நேரம் பேச போறேன். இந்த 2 மணி நேரத்துக்கு நான் கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த 10 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணதை வந்து நான் 2 மணி நேரம் அப்படியே பேசிக்கிட்டே போக முடியுமா? முடியாது. அதுக்கு எனக்கு ஒரு நோட்ஸ் இருக்கணும். இருந்தாதான் என்னால பேச முடியும். அது மனிதனுடைய இயல்பு. சரிங்களா? அதனால எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நாம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம உள்ளார்ந்து கவனிக்கிறோம்னாலும் நமக்கு ஒரு நோட்ஸ் தேவை. அது மாதிரி நீங்க படிக்கும் பொழுது நோட் பேட் இருக்கணும். இந்த நோட் பேட் இருக்கும் பொழுது ஒவ்வொன்றா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, தியரி சப்ஜெக்ட்ஸ் படிக்கும் பொழுது சயின்ஸு, சோஷியல் இதெல்லாம் படிக்கும் பொழுது, தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் படிக்கும் போது அழகா நோட்ஸ் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். உங்களுடைய உதாரணத்துக்கு முதல் உலகப்போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கான காரணங்களை பத்தி படிக்கிறீங்க. அந்த காரணங்களுக்கு சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த சப் ஹெட்டிங்ஸை மட்டும் அழகா நோட் பண்ணிக்கலாம். இப்போ புக்கை மூடி வச்சிடுறீங்க, அந்த சப் ஹெட்டிங்ஸ் எடுத்து பாக்குறீங்க. அப்படியே ரீகால் ஆகுமா ஆகாதா? ஆகும்ல, ஆகும்ல. அதுக்கு தான் அதை நோட்ஸ் எடுத்துக்க சொல்றது. அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் லிஸ்ட் அவுட், அந்த நோட்ஸ் எடுக்க நோட் பேடை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்க என்ன பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வரணும். படிக்கணும்ன்றதுக்காக சில பேர் அப்படியே அரிபரியா முடிஞ்சு அடுத்த பக்கம் அப்படின்ற அரிபரியா ஓடக்கூடாது. எப்படி ஓடணும்னா, தெல்ல தெளிவா படிக்கக்கூடியது கொஞ்சமா இருந்தாலும் தெளிவா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். விசுவலைஸ்டா கொண்டு வரணும் அந்த கான்செப்டை. விசுவலைஸ்டா எப்படி அர்த்தம்? 12th ஏசி ஜெனரேட்டர் இருக்கா? பிசிக்ஸ்ல ஏசி ஜெனரேட்டர் பத்தி இருக்குமா? பிசிக்ஸ் இருக்கீங்களா? கேள்வி எல்லாம் கேட்கல, இருக்கா இல்லையா? பிசிக்ஸ்ல ஏசி ஜெனரேட்டர் இருக்கா? அந்த ஏசி ஜெனரேட்டர் பத்தி தேரி தானே இருக்கு. கூட்டிட்டு போய் ஏசி ஜெனரேட்டர் பிசிக்கல் லேப்ல போயிட்டு லெபார்டரியில போயிட்டு செஞ்சு காமிச்சிருக்காரா? அந்த ஜெனரேட்டர் எப்படி ஆக்டிவ் ஆகும்ட்டு, எப்படி அந்த சர்க்கியூட்லாம் ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சிருக்காரா? காமிக்கல. ஜஸ்ட் படத்தை போட்டு எக்ஸ்பிளனேஷன், அவ்வளவுதானே. எக்ஸ்பிளனேஷன் அப்படித்தானே கொடுத்துருக்காங்க பிசிக்ஸ்ல. பட் அதை விஷுவலா நம்ம கொண்டு வரணும். நம்ம அப்படியே கற்பனையில இங்க உட்காந்துருக்கோம்ல, பிசிக்கலா உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுவோம், பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட் சொல்லுவோம்ல. மென்டலி ஆப்சென்ட் என்ன அர்த்தம்? நம்ம மண்டைக்குள்ள வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த ஓடுறத வேற ஏதோ ஓடுறத தள்ளி வச்சுட்டு படிக்கும் பொழுது நாம எதை பத்தி படிக்கிறோமோ அதை அழகா விஷுவலைஸ்டா கொண்டு வரணும். இது இப்ப பிராக்டிக்கலா நடந்தா எப்படி இருக்கும்? இந்த சர்க்கியூட் இதோட போய் இந்த பிளஸ் இந்த மைனஸோட சேரும் பொழுதுதான் இந்த சர்க்கியூட் வந்து இங்க நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கொண்டு வரணும். எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் அல்லது சோசியல் படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பத்தி படிக்கிறோம். அதை படிக்கும் போது அழகா அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு தேரியா பார்க்காம ஒரு கதை மாதிரி அழகா நம்ம எடுத்துட்டு வரணும். உதாரணத்துக்கு
ஹிட்லரை பத்தி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஹிட்லரை வந்தான் போனான் வச்சான் அப்படின்றத விட அப்படியே உட்காந்து ஒவ்வொன்றா 1904 அப்ப ஹிட்லர் பிறந்தான், இங்க வரும்பொழுது இப்படி வந்தான் போனா அப்படின்னு ரீட் அவுட் பண்ணிட்டே வந்தானா மைண்ட்ல இருக்காது. அழகா கதையா எப்படி போலாம், ஒரு இன்ஸ்டன்ட் நடந்தது, அந்த இன்ஸ்டன்ட் நீ பார்த்த மாதிரியே நாம பார்த்த மாதிரியே கொண்டு வரணும். ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தான், மிகப்பெரிய அரக்கன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவனோட இனத்தை அழிச்சனால அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டான், எப்படியோ கல்வியில முன்னேறி வந்து அவன் யாரெல்லாம் அவனை டார்கெட் பண்ணாங்களோ அவனெல்லாம் போட்டு தள்ளினான். இப்ப இதை அப்படியே எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாமா, அப்படியே அப்ரிவேஷன் நம்மளுடைய சொந்த கருத்துல எழுதலாமா. இதுல வந்து மாறாதது என்ன மாறாது, ஹிட்லர் மாறாது, அது கீவேர்டு. ஹிட்லர் பிறந்த வருஷம் மாறாது, அவன் இனப்படுகொலை பண்ணது மாறாது, அவனை டாமினேட் பண்ணது ஒரு காலத்துல அவன் டாமினேட் பண்ணா, அதனால அவன் அந்த இனப்படுகொலைக்கு கல்வியில முயன்று வந்து என்ன பண்ணா, அந்த இனப்படுகொலை செய்ய போனா. இது எதுவுமே மாறாது, இது எல்லாம் தான் கீவேர்டு. அதுக்கப்புறம் ஒரு அந்த சென்டென்ஸை மேக்கிங் பண்றீங்கல்ல, ஹின்ஸ் எடுத்து சென்டென்ஸ் மேக்கிங் கொடுக்குறீங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய சொந்த கருத்தா இருக்கும். சொல்லுவாங்க உங்களுடைய சொந்த நடையில் எழுதும்பாங்கல்ல, சொந்த நடையில நம்மளுடைய சொந்த கதை சோக கதை இல்ல. ஜஸ்ட் அந்த நம்ம அந்த இன்ஸ்டன்ட்டை அழகா விசுவலைஸ் பண்ணி நாம பார்த்துக்கிட்டு நாம பார்த்ததோட இல்லாம நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், இன்னொருத்தட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இது இப்படி நடந்திருக்கு, இதா டீச் பண்ணணும். எப்பயும் பாருங்க, ஒரு விஷயம் வந்து நமக்கு புரிஞ்ச விஷயத்த மேக்ஸ் போடுறோம், மேக்ஸ்ல அல்ஜிப்ரால சிந்தட்டிக் டிவிஷன், அதாவது அந்த டிவிஷன் போடும் பொழுது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதை விட இன்னொருத்தனுக்கு சொல்லி தரும் போது அது நம்மளுக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கும். அதான் டீச் பண்றது. விசுவலைஸ்டா கொண்டு வரணும், இன்னொருத்தட்ட டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை டீச் பண்ணணும். பண்ணும்போது தான் நம்மளுக்கு லாங் டைம் ஞாபகத்துல இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணுன்னு சொன்னோடனே அந்த குரூப் டிஸ்கஷன் இருக்கும், குரூப் ஸ்டடி இருக்கும். இந்த குரூப் ஸ்டடியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிறது. நான் மேக்ஸ் படிக்கிறேன், நீ சயின்ஸ் படி, உனக்கு நீ படிச்சு எனக்கு சொல்லு, நான் உனக்கு இந்த மேக்ஸை போட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் கத்துக்கிட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு உட்காருவான். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஆரம்பிப்பான், ஒரு கதையை ஆரம்பிப்பான். ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிச்சோன்னா அப்படியே வந்து கையில் என்ன புக்கு வச்சிருக்கோன்னா அந்த டீச்சரை ஒரு திட்டிட்டு, தன்னோட அம்மா அப்பா ஒரு திட்டிட்டு, அவங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதை நல்லா திட்டி விட்டுட்டு கடைசியா எந்திரிச்சு போயிடுவோம். நம்ம கிட்ட இருக்க குரூப் ஸ்டடி தான். அதெல்லாம் குரூப் ஸ்டடி. நம்ம என்ன படிச்சோமோ அதை டிஸ்கஸ் பண்ணணும், அவனுக்கு தெரியலன்னா அதை சொல்லி தரணும், அப்பதான் அது ஞாபகம் இருக்கும். டிகிரியில நாங்க படிக்கும் போது டிஸ்கஸ் பண்ணுவோம். அக்கௌண்ட்ஸ்ல ஒரு பேப்பர் ரொம்ப டஃப்பா இருக்கும், அது ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிச்சனால தான் அடுத்த பிஜி படிக்கும் போது அதுல கோல்டு மெடலிஸ்ட் வாங்க முடியுது, யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வர முடியுது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒண்ணுமே படிக்கல, அவனுக்கு ஸ்கூலை விட்டு திரட்டிட்டாங்க. எப்பனா 10th ஜனவரி மாசம், மார்ச்ல எக்ஸாம் எழுதணும், ஜனவரியில திரட்டுறாங்க. உங்க பையனாலே எங்க ஸ்கூலுக்கு பேர் கெட்டு போயிடும், நீங்க கூட்டிட்டு போங்கங்கறாங்க. அந்த பையன் முழிக்கிறான், இங்கிலீஷை தவிர எல்லாத்துலயும் ஃபெயில் ஆறான். எதுலையுமே அதுவும் ஃபெயில்னா 20 மார்க் 25 மார்க் 32 மார்க்லாம் எடுத்து கூட கிடையாது, அவன் சிங்கிள் டிஜிட்ல எடுத்து ஃபெயில் ஆறான். அந்த பையன் அடுத்து 3 மாசத்துல படிக்க ஆரம்பிக்கிறான். 65-70% எடுத்து 10th கிளியர் பண்றான். அடுத்த 11th காமர்ஸ் குரூப் எடுக்கிறான். 12th அவன் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் 3த்துலயும் சென்டம். சேம் அவன் வந்து 10th ஒரு டியூஷன்ல ஜாயின் பண்றான். அந்த டியூஷன்ல கூட சேர்ந்து படிக்கிறான். அந்த பசங்க கிட்ட அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், அவன் மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டதெல்லாம் அந்த பசங்களுக்கு சொல்லி தரான், டிஸ்கஸ் பண்றான். அதை சொல்லி கொடுத்து அவனை கத்துக்கிட்டதை டிஸ்கஸ் பண்ணி அவன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறான். இந்த கொஸ்டினை படிக்கிறோம்னா இது ஏன் படிக்கணும், மேக்ஸ்ல எல்லாம் படிக்கிறோம்ல, sin θ cos θ இருக்கா, மிகப்பெரிய சோதனை ஒண்ணு இருக்குல்ல, ட்ரிக்னாமெட்ரி sin θ cos θ, அது படிக்கிறோம்ல. என்னைக்காச்சும் ஏன் படிக்கிறோம்னு தெரிஞ்சிருக்கோமா? நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது பயன் இருக்கா, அது தெரிஞ்சு படிச்சிருக்கோமா? நம்ம வாழ்க்கையில எங்க பயன்படுது? உங்களுக்கு பின்னாடி அவர்தான். sin θ cos θ ஏன் படிக்கிறோம்? சொல்லுங்க. சொல்லி தராங்க, படிக்கிறோம். சரி, எதுக்கு படிக்கிறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எதுக்கு சொல்லி தராங்கன்னு சொல்லுங்க. தெரியல.
யாருக்கா தெரியுமா சைன் டீட்டா காஸ் டீட்டா எங்க யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. பில்டிங் கட்ட, பில்டிங்ல எங்க யூஸ் ஆகுது கட்ட? அதாவது நம்ம வந்து இந்த 10th படிச்சிருப்போம், ஒரு பெரிய கம்பம் இருக்கு, போல் ஒன்று இருக்கு, அதனுடைய ஷேடோ வருது, இந்த ஷேடோ அந்த ஷேடோ வச்சு இல்லைன்னா ஒருத்தர் நிற்கிறாரு, அதனுடைய ஷேடோ வருது, அந்த நிழல் பரப்பை வச்சு இது டான் டீட்டா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? சிம்பிள். இந்த பில்டிங்கை கட்டும் போது அங்கே 2 பில்லர் இருக்கா, பிரிட்ஜஸ்லாம் கட்டுறாங்கல்ல, பில்லர் இருக்கா, அந்த ஒவ்வொரு பில்லர்லையும் சைன் காஸ் டானு கொசிக்கன் சீக்கன் எல்லாமே இருக்கு, அங்க எல்லாமே பயன்படுது. இப்ப அதை நம்ம படிக்கணும்ல. இதுல போய் அமௌண்ட் எடுக்கிறோம்ல, ஏடிஎம்ல போய் கார்டை போட்டோம்னா அமௌண்ட் அதுல இப்ப ஜிபே இருக்கு, அதுல கூடயும் அந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது. என்ன அந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது? டிவிஷன் ஆஃப் லா அங்க யூஸ் ஆகுது. அல்ஜிப்ரா, லைப்ரரி எல்லாம் இருக்குல்ல, புக்ஸ் ரேக் எல்லாம் செட் பண்றாங்கல்ல, அந்த புக் கீப்பிங்லாம் அல்ஜிப்ரா பயன்படுது. அடுத்து வந்து அந்த ஏபிஜிபி எல்லாம் படிப்பீங்கல்ல, அதெல்லாம் எங்க? கடல்ல, கப்பல்ல இருந்து இந்த கடலினுடைய ஆழத்தை பார்க்கிறதுக்கு அந்த ஏபிஜிபி எல்லாம் யூஸ் ஆகுது. இப்ப இப்படி புரிஞ்சு படிக்கணும். இது எல்லாமே உங்க புக்ல அந்த பாடத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி கொடுத்திருப்பான், ஒரு அரை பக்கத்துக்கு. அதை யாரும் படிக்க மாட்டோம், அது யாரும் போக மாட்டோம். நேரா உள்ள எடுத்த உடனே அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரால எலிமினேஷன் மெத்தடு, டிவிஷன் மெத்தடு அப்படின்னு அப்படியே உள்ள போயிருவோம். ஜிசிடி, எல்சிஎம் அப்படின்னு உள்ள போய் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது ஏன் நம்ம படிக்கிறோன்றத நம்ம சிந்திக்க மாட்டோம். அப்படி சிந்திச்சோம்னா தான் நாம படிக்கக்கூடிய படிப்பு குவாலிட்டியான படிப்பா இருக்கும். அடுத்தது நம்மளுடைய வீக்னஸ் பாயிண்ட், வீக் பாயிண்ட் எல்லாம் எதுன்னு டார்கெட் பண்ணிக்கணும். அதை டார்கெட் பண்ணி அதை அந்த வீக் பாயிண்ட் எல்லாமே ஸ்ட்ரென்த்தா மாத்தணும். நம்மளுக்கு எதெல்லாம் வீக்கா இருக்கோ அதெல்லாம் ஸ்ட்ரென்த்தா மாத்தணும். அடுத்தது மேக்ஸ் ரிவிஷன் பண்றோம் இல்லையா, இந்த மேக்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது தான் இருக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது நோட்டை இப்படி வச்சுக்குவோம், ஆன்சர் நோட்டை இப்படி வச்சுக்குவோம், நம்ம போட்டு பார்க்குற ரஃப் நோட்டை இப்படி வச்சிருப்போம், பார்த்து இப்படியே போட்டுக்கிட்டே போவோம். போட்டுட்டு நான் இன்னைக்கு 10 சம் முடிச்சிட்டேன், க்ளோஸ் பண்ணியாச்சு. 10 சம்ல இருந்து 2 சம் நாளைக்கு வந்துருச்சு எக்ஸாம்ல, 2 சம் எழுத தெரியல. ஏன்? புரிஞ்சு படிக்கலாம், அதெல்லாம் விடுங்க. ஏன்னா நீங்க பார்த்து தான் போட்டிருக்கீங்க, பார்த்து எழுதிருக்கீங்க, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கல, அந்த மெத்தடாலஜி புரிஞ்சுக்கல. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கான்செப்டையும் அதனுடைய மெத்தடாலஜியும் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஏன் இந்த ஸ்டெப் வருது, இங்க கூட போட்டிருக்காரு, அவர்கிட்ட வந்து மீன் மெத்தட் போட்டிருக்காரு, அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஏன் அந்த ஸ்டெப் அப்ளை பண்ணணும், அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஏன் அடுத்த ஸ்டெப் வருது, அங்க என்ன இல்ல, அந்த வேல்யூவை ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்ததா நம்ம என்ன பண்ணலாம், அந்த சம்ம ஈஸியா போயிடலாம். புரிஞ்சுக்கிட்டு இப்ப பார்த்தோம்ல 10 சம் பார்த்தோம்ல, ஜஸ்ட் பார்க்கலாம் உட்கார்ந்து, ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க திரும்ப அந்த கொஸ்டினை எழுதிட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்க. 2 ஸ்டெப் வரும், 3வது ஸ்டெப் மறந்துடும். தெரியாது, மறந்துடும் இல்ல, தெரியல. அந்த 3வது ஸ்டெப் ஏன் தெரியல அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி. அந்த கேள்வியை தான் நமக்கு நடத்தின ஆசிரியர்கிட்ட கேட்கணும். ஏற்கனவே அதை நடத்தும் போதே கேள்வி கேட்டு கேட்டு படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, சில கேள்வி கேட்கணும்னா நடத்தும் போதே எந்திரிச்சு அவர் ஒரு ஸ்டெப்பு தான் போட்டிருப்பாங்க, நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு 9000 கேள்வி கேட்போம். அப்படிலாம் இல்லாம நடத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கணும். எனக்கு இது புரியல, இந்த ஸ்டெப் வரையும் புரிஞ்சது, சில பேர் மொத்தமா புரியலன்றது. அப்படி இல்லாம இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை ஏன் பண்ணணும், இதை ஏன் கேன்சல் பண்ணணும், இங்க ஏன் இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து நம்ம திணிக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்கணும். 12th மேக்ஸ் இருக்கும். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பார்த்துட்டு இன்டகிரல் கால்குலஸ் போகும்போது ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. என்ன டிஃபரெண்ட்? டிஃபரன்ஷியல் கால்குலஸ்க்கும் இன்டகிரல் கால்குலஸ்க்கு என்ன டிஃபரெண்ட்? இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வரல, கிளையில தான் கேள்வி கேட்பீங்க. ஏங்க இந்த மாதிரி கேள்வி சப்ஜெக்ட் வைஸ் கேள்வி கேட்கிறாருன்னு ஒரு சின்ன டிஃபரெண்ட் தான். 12th ஸ்டாண்டர்டுக்கு 11th இருக்கு. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இன்டகிரல் கால்குலஸ் ரெண்டு பேத்துக்குமே இருக்கு. ரெண்டுத்துக்கும் பவர் தான் வித்தியாசம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல பவர் மைனஸ் ஆகும், இன்டகிரல் கால்குலஸ்ல பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுல இருந்து பேஸ் பண்ணி அப்படியே நம்ம கொண்டு போக வேண்டியதான்.
சரிங்களா? அடுத்தது இப்போ இது எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிலபஸை வந்து ஃபுல்லா முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நமக்கு தெரியும், நம்மனால முடியும். இதான் அந்த மூளையோடைய அளவெல்லாம் சொன்னது. நம்மனாலையும் முடியும், அவர்னால தான் முடியும், நம்மனால முடியாதுன்னு இல்லை. நம்மனாலையும் முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட ஃபுல்லா நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா எக்ஸாம் டயத்துல நமக்கு ஃபீவர் வராது. சில பேருக்கு இருக்கும் எக்ஸாம் ஃபீவர் இருக்கும். எக்ஸாம் டயத்துல என்ன பண்ணுவான், ஃபீவர் வந்து போயிடும். மறுநாள் எக்ஸாமுக்கு அவனை கலப்புறதே பெரிய பாடா இருக்கும். பார்த்தா ஃபீவர் ஹெவியா இருக்கும். அதெல்லாம் என்ன காரணம்? பயத்தினால வரதான். இந்த பயம் எங்க இருந்து வருதுன்னா நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. நம்மனால முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் வச்சு பண்ணா டெஃபினட்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு எப்படியா இருந்தாலும் நீங்க 90% நீங்க கான்ஃபிடென்ட் லெவல் போட்டு அல்லது 100% கான்ஃபிடென்ட் லெவலோட நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் எப்படியும் உங்களுக்கு 70 இருந்து 80% உங்களால அப்ளிகபிள் பண்ண முடியும் பேப்பர்ல. சரிங்களா? சோ பிளான் பண்ணிட்டீங்க, பிளான் பண்ணதை செய்றீங்க, இதெல்லாம் செய்றீங்க. டூ ஓகேவா? அடுத்தது உங்களுடைய ரிவிஷனுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். சரியா? இப்ப பிளான் பண்ணிட்டீங்க, பிளான் பண்ணதெல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல, படிக்கிறீங்க, டைம் பிரிச்சிட்டீங்க, அதை படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலை கொண்டு வந்துட்டீங்க. அடுத்தது மெமரி பண்றீங்க. மெமரி பண்ணக்கூடியதை விசுவலைஸ்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணி நீங்க எழுதி பார்த்துக்கிட்டீங்களா? இப்ப இந்த மெமரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும்ல, நீங்க படிச்சதெல்லாம். அதான் செக், சி ஃபார் செக். அது என்ன பண்ணணும்னா செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணணும், செல்ஃப் டெஸ்ட் கொடுக்கணும், ஜென்யூனா எழுதணும் அந்த டெஸ்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுப்பாங்க. அது ஸ்கேன் பண்ணி நீங்க அந்த கொஸ்டின் பேங்க் எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கூட தேவையில்ல, இந்த இயர்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து இப்ப லாஸ்ட் ரிவிஷன் வரைக்கும் நடந்திருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுக்கணும். எடுத்து எந்த கொஸ்டின் பேப்பர்னு இருக்கக்கூடாது, ஃபுல்லா புக்கை ரிவைஸ் பண்றீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுக்கிறீங்க, எடுத்து ஃபுல் போர்ஷன் இருக்க கொஸ்டின் பேப்பரை எடுத்து உங்களுக்கு என்ன முடியுமோ ஜெனியூனா புக்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு வீட்ல ஜெனியூனா அந்த வேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனியூனா நீங்க உங்களை ஏமாத்துறீங்க, என்னையோ அல்லது உங்க ஆசிரியரையோ உங்களுடைய பெற்றோரையோ யாரையும் ஏமாத்தல, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. பார்த்து எழுதாம ஜெனியூனா புக்கை தள்ளி வச்சுட்டு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு எழுதுங்க. எழுதி முடிச்சாச்சா? அடுத்தது செல்ஃப் எவாலுவேஷன்ன்றது நம்ம பேப்பரை நாமளே திருத்துறது. எங்க திருத்துவோம்? எழுதுறதே ஃபர்ஸ்ட் பெருசு, அதுக்கப்புறம் நம்ம எங்க போய் திருத்த போறோம்? இதுதான் நம்மளுடைய மெமரி பவரை பிளஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிச்சிருக்கோமா, அந்த கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த புக்குக்குள்ள போய் நல்லா டீப்பா படிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். அப்ப என்ன பண்றோம்? செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணோம். அந்த எக்ஸாம் எழுதிட்டு எவாலுவேஷன் பண்றீங்களா? சோ ஐடென்டிஃபை த மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ண மிஸ்டேக்ஸ் அப்படியே விட்டுற கூடாது. ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை த மிஸ்டேக்ஸ். ஐடென்டிஃபை மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணணும்? ரெக்டிஃபைனா அதை திருத்தி கொள்ளணும், அதை சரியா கொண்டு வரணும், அந்த தப்பை சரி செய்யணும். அந்த தப்பை எப்படி சரி செய்யலாம்? ஒண்ணு நம்மளுக்கு தெரிஞ்சா புக்கை பார்த்து புரிஞ்சுக்க முடிஞ்சா நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, பாட ஆசிரியர் மூலியமா அதை சரி செஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது கடைசியா ஒண்ணு, அதாவது கடைசியானா இந்த செக்கிங்ல இதுல யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியர் இருக்காங்க, அவங்களுடைய மாணவனுக்கு இன்னொரு மாநிலத்தில் நல்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு தொழில் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த ஆசிரியர் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்குறாங்க. உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, அந்த ஆசிரியர் அவன் பார்க்கலாம் இல்லை, அவன் அந்த பேராசிரியரை பார்க்காம அவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஐ எம் த இன்வெஸ்ட்மெண்ட். ஐ எம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலை, ஆக்சுவலி கிராமட்டிக்கல் மிஸ்டேக். ஐ எம் த இன்வெஸ்ட்மெண்ட் தான், சரிங்களா? வரணும். அவன் வந்து ஐ எம் த இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஏன் வரும்போது அதுல மேபி இருந்தாலும் இருக்கலாம், கிடைச்சாலும் கிடைக்கலான்ற மாதிரி மாறிடும். அதனால ஐ எம் த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், என்னோட பிசினஸ்க்கு நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட், என்னோட படிப்புக்கு, என்னோட கல்விக்கு, என்னோட மதிப்பெண்ணுக்கு நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த கான்பிடன்ட் லெவல் வந்துட்டா
ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்கக்கூடிய அந்த மெமரைசேஷன் பண்ணக்கூடியதும் உங்களுக்கு உங்களை பின்தொடர்ந்து வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டோமா? அடுத்தது எக்ஸாமுக்குள்ள போறோம். இதெல்லாம் ஜென்ரலான டாபிக். எக்ஸாமுக்கு எழுதும் போது இந்த பேனா எடுத்துக்கோ, பென்சில் எடுத்துக்கோ, ஆல் டிக்கெட் இருந்துச்சா, அது இருந்துச்சா, கரெக்டா போ, டயத்துக்கு போ, அதெல்லாம் நம்ம சொல்ல போறதே இல்லை. சிம்பிளான விஷயம். எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாத, கடைசி மூமெண்ட் வரையும் படிக்காத. சில பேர்லாம் இருப்பான் எக்ஸாம் ஹால்ல உள்ள திறத்துற வரைக்கும் அந்த புக்கை இப்படி ரிவைஸ் பண்ணுவான். சில பேர் இருப்பான் நல்லா படி, சைலண்ட், கீப் சைலண்ட், அவ்வளவுதான். சைலண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்டா மெயின்டைன் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் வெளியே போகாது. நம்ம பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும் போது நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம், அது நம்மளை விட்டு வெளியே போயிடும். சில பேர் இருப்பான் அந்த கடைசி டயத்துல கொஸ்டின் பேப்பர் எடுக்கும் போது பக்கத்துல இருந்த மாதிரி வந்து சொல்லுவான், இந்த கேள்வியை படிச்சுக்கிடான்னு. இத படிக்கிற அந்த அவசரத்துல முன்னாடி இருக்கிறது எல்லாமே போயிடும். சில நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புக்கை க்ளோஸ் பண்ணிடும். அந்த புக்கே தேவையில்லை. அந்த இப்போதைக்கு அந்த புக்குக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவ்வளவுதான். ½ an hour பிஃபோர் ½ an hour புக்குக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை அப்படியே தள்ளி வச்சிடணும். சில நேரத்தில் இருப்பான் இந்த கடைசி மூமெண்ட்ல இந்த டீச்சர்ஸ் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய பசங்களுக்கு சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவான் படிக்கிறதுக்கே. இந்த கேள்வியை படிச்சுக்கடா, அதுக்கு எடுக்கிறதுக்குன்னு 2 பேர் இருப்பான். கடந்த முறை பார்த்தோம், அக்கௌண்ட்ஸ்ல ஒரு மிஸ் நடத்துறாங்க, 3 5 மார்க் சொல்லி தராங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. ஏன்னா நாங்க எல்லாமே சீஃப் எல்லாம் 6 மணிக்கு போயிடுவோம், ஏன்னா கொஸ்டின் பேப்பர் முன்னாடி வரணும்ல. அப்போ 7 மணிக்கு வர வச்சு சொல்லி தராங்க. 10 மணி எக்ஸாமுக்கு 7 மணிக்கு வர வச்சு சொல்லி தராங்க. அவன் சொல்றான், இதுக்கே ஒன்றும் தெரியாது. அழகா அவன் டீச்சரை சொல்றான், இதுக்கே ஒன்றும் தெரியாது, அது சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்கியாடான்னு வாண்டான். கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அவங்க சொல்லி கொடுத்த 3 5 மார்க்கும் அங்கே இருக்கு. இப்போ யாரு கிளாஸு? அவங்களுக்கு கிளாஸா? படிச்சவனுக்கு தானே லாஸு. அதை கேட்டு 4 பேர் எந்திரிச்சு வெளியே வந்தானே அவனுக்கு லாஸு. எவன் அதை கத்துக்கிட்டானோ அவனுக்கு ப்ராஃபிட். அதனால அந்த மாதிரி டயத்துல நம்ம வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்க வேணாம், யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம், நம்மளையும் நாம ஜட்ஜ் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம படிச்சதெல்லாம் கரெக்ட், யார் சொல்றதையும் இடையில எடுத்துட்டு வர வேணாம். ஸோ இது யார்கிட்டையும் பேசாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ½ an hour பிஃபோர் புக்கை மூடிடுங்க. கடைசி மூமெண்ட் வரைக்கும் என்ன படிச்சாலும் உங்களுக்கு அந்த ½ an hourக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கீங்களோ அது மட்டும் தான் இருக்கும். அந்த ½ an hourல படிச்சது எதுவுமே வந்து என்ன இருக்காது, மைண்ட்ல நிக்காது, அது தேவையில்லை. அதே மாதிரி எக்ஸாம் எழுத உள்ள போயிட்டீங்க, அதுல இந்த இப்படி எழுது, பேப்பர்ல அப்படி எழுது, அதெல்லாம் நம்ம சொல்லல. உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாமினுடைய டைமிங் என்ன, எவ்வளவு நேரம்ப்பா டைமிங்? 3.5 மணி நேரமா? 3 மணி நேரமா? கரெக்டா 3 மணி நேரமா? 3.25 மணி நேரம். அந்த 1/4 மணி நேரம் எதுக்கு? ஆன்சர் கேட்கறதுக்கு. கரெக்டா? 1/4 மணி நேரம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னா என்ன பண்ணுவான், ஆன்சர் கேட்போம்ல. சில பேர் இன்னும் இருக்கான் 10 நிமிஷம் அது எதுக்குன்னே தெரியாம இருப்பான். பென்சில் எடுத்துக்குவான், கொஸ்டின் பேப்பர் வச்சுக்குவான், இப்படி சுத்துவான், கண் அப்படியே பார்க்கும், காதை சொரிவான், இப்படிமா இப்படிமா இப்படிமா, எதுக்குன்னா 1 வேர்டை மார்க் பண்ணுவான். அதெல்லாம் வேணாம், எவனுக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது. நமக்கு தெரிஞ்சதான் கரெக்ட், நம்ம எழுதுறதுதான் சரி. அதனால யார்ட்டையும் கேட்க வேணாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அந்த 10 மினிட்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்க, அந்த 10 மினிட்ஸ் நல்லா ரீட் அவுட் பண்ணுங்க. ஒரு கேள்வியை தெரியலையா திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்க. அந்த கேள்விக்குள்ளேயே பாதி ஆன்சர் இருக்கும். அந்த ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப ரீட் பண்ணும் போதே அதுக்குள்ள பாதி ஆன்சர் இருக்கும். அதனால 1க்கு 4 வாட்டி அந்த கொஸ்டினை ரிவைஸ் திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க, அப்பயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தெரிஞ்சதெல்லாம் பர்ஃபெக்டா எழுதிருங்க. அந்த 10 நிமிஷம் கொடுத்துருவாங்களா, 5 நிமிஷம் பேப்பர் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா உன்னோட அக்னாலஜ்மெண்ட் நீ சைன் பண்ணணும். அக்னாலஜ்மெண்ட் என்ன, அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்னுடையது தான், இதுக்கு எல்லாமே சரின்னு நான் அக்னாலஜ் பண்றேன் அப்படின்னு நீ சைன் பண்ணணும். சூப்பர்வைசரும் சீஃபும் இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட்னு அவங்க அக்னாலஜ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இதை சைன் பண்ணிட்டு உள்ள போவான். கோடு கீடு போட்டு எதையாவது வைடானா அடுத்து அப்படியே கடக்கடக்கன 1ல இருந்து 20 வரையும் எழுதுவான். 10th இருந்தா மேக்ஸுக்கு 1ல இருந்து 14 வரையும் போட்டு வச்சுக்குவான். எதுனா அடுத்து அப்புறமா ஆன்சர் கேட்டு எழுதிக்கலான்னு. எது கரெக்டா தெரியுமோ, எது பர்ஃபெக்டா இது கரெக்ட் அப்படின்னு தெரியுமோ, நல்லா தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடு. முன்னொரு காலத்துல தான் இருந்தது என்னன்னா,
ஆர்டர் பிரகாரம் எழுதினாதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. இப்பெல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட், ஸ்டேட் தேர்ட் எல்லாம் யாரும் கிடையாது. ஜஸ்ட் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, மாநில அளவுல இந்த மார்க் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, சென்டம் கொடுக்கும் போது கூட முன்னாடிலாம் அதெல்லாம் பார்ப்போம். உட்காந்து இதுல இவன் ஆர்டர் பிரகாரம் எழுதியிருக்கானா, ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின் பேப்பர் ஆர்டர் பிரகாரம் எழுதியிருக்கானான்னு பார்ப்போம். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, அவன் எல்லாமே கரெக்டா இருந்தா மார்க். அதனால அந்த முன்னாடி சொன்ன கதை மாதிரி நான் ஒழுங்கா திருத்தல அப்படிலாம் கிடையாது. ஒரு பேப்பர் ஒருத்தர் திருத்தினாங்கன்னா இன்னும் 2 பேப்பர் அதை வெரிஃபை பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க, அந்த மார்க் கரெக்ட் தான், அல்லது இதை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம்ன்றது, குறைக்கிறது கிடையாது, கூட்டலாம் அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அதனால எழுதுறத கரெக்டா எழுதுங்க, அடிச்சு எழுதாதீங்க. அதே நேரத்தில் irrelevant டாபிக்ஸ் எது எழுதாதீங்க, ரிலவெண்டான டாபிக்ஸ் எழுதுங்க. சில பேர் எழுதியிருப்பான், எனக்கு வயிற்றுல கட்டி 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க, திடீர்னு ரொம்ப சென்டிமெண்டல் நான்சென்ஸா எழுதியிருப்பான், எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அது சென்டிமெண்டல் நான்சென்ஸ்னா என்ன சொல்றோம்னா, இந்த சென்டிமெண்டா அவங்கள தாக்குறது, இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி மார்க் கேட்கறது. அதனால நீங்க என்னை பாஸ் பண்ணி விட்டுட்டு, அதனால என்னால படிக்க முடியல துக்கத்துல, எங்க அம்மாவுக்கு உடல் சூழ்நிலை சரியில்லை அதனால படிக்கல, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, திருத்திட்டு என்னை பாஸ் போட்டுட்டு என்னோட நம்பர் இது, எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படிலாம் எழுதி வச்சிருப்பான். புரியுதுங்களா? இன்னும் சிலர் இருப்பான், நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஜோக்கோ இல்ல வந்து கதை சொல்றதுக்கோ இல்ல, ஒவ்வொருத்தருடைய பேப்பரையும் நாங்க பார்க்கும் போது தெரியும், இல்லங்க எனக்கு ரொம்ப கஷ்டம், இது நீங்க என்னை ஃபெயில் ஆக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நமக்கே ஃபத்வாலாம் கொடுக்கக்கூடிய நிலையில எல்லாம் இருப்பான். அதனால அந்த மாதிரிலாம் irrelevant-ஆ எழுதாதீங்க, ரிலவெண்டான டாபிக் எழுதுங்க. ரொம்ப 5 பக்கம் 10 பக்கத்துக்கு எழுதினாதான் 5 மார்க் போடுவாங்கன்னு இல்ல, கரெக்டான விஷயத்தை எழுதுனீங்கன்னா மார்க் உண்டு. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பிளஸ் உங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடான 10th மேக்ஸ் இருக்குன்னா எந்தெந்த சாப்டர்லாம் நம்ம ஒமிட் பண்ணிட்டு எந்த சாப்டர் மட்டும் படிச்சா நம்ம சென்டம் எடுக்கலாம். அதே மாதிரி பிசிக்ஸா இருக்கட்டும், சோசியல் சயின்ஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷ், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உண்டான அந்த இன்ஃபர்மேஷன்ஸை இன்ஷா அல்லாஹ் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இப்போ பாங்கு சொல்லப்படும் தொழுகைக்காக. மகரிபுடைய பாங்கு 6:27, 6:37க்கு தொழுகை, ஒரு 15 நிமிஷம் அதிகபட்சம். இன்ஷா அல்லாஹ் 6:55க்கு மீண்டும் 2வது அமர்வு ஆரம்பிக்கும். பசங்க எல்லாருமே இப்போ வாங்க, இப்போ இந்த நம்ம சொல்லி முடித்த உடனே கிளம்பிடுங்க. சேர்லாம் நீங்கள் யாரும் எடுத்து வைக்க வேண்டியதில்லை, வாலண்டியர்ஸ் நிற்கிறாங்க, அவங்க எடுத்து வைப்பாங்க. பெண்கள் நீங்கள் உங்கள் முன்னாடி நின்று மேல் தளத்தில் தொழுதுருங்க. மாற்று மத சகோதரிகள் யாரும் வந்தாங்கன்னா அவங்க அப்படியே இருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தொழுகை இடத்துல இருக்கலாம். மாற்று மத சகோதரிகள் நீங்கள் அங்கேயே இருங்க, பெண்கள் முன்னாடி வந்து நின்று தொழுதுக்குவாங்க. அதே மாதிரி பசங்களில் வந்து என்னன்னா, எல்லாரும் வந்திருக்கிற முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தொழுகைக்கு வந்துருங்க. மாற்று மதத்தவர்கள் யாரும் பசங்களில் வந்திருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, கீழே தொழுகை தளத்தில் வந்து நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ பாங்குக்கான நேரம் வரப்போகுது, அதனால அப்படி பொறுமையாக பசங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருங்க, கீழே கிளம்பிடுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கப்புறம் தான் பேசக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்குது. அதனால யாரும் தயவு செய்து தொழுகைக்கு அப்புறம் புறப்பட்டுற வேண்டாம். தயவு செய்து தொழுகைக்கு அப்புறம் யாரும் புறப்பட்டுறாதீங்க, இந்த நிகழ்ச்சியில் இருந்து கலந்துக்கங்க.